சோப்பு தயாரிக்கிறத பற்றின நிறைய தகவல்கள் வலைத்தளங்களில் இப்போ வந்துட்டு இருக்குது. மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பில் என்னென்னலாம் இருக்குது, அப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீட்டிலையே சோப்பு தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சோப்பு அப்படிங்கிறது கொழுப்பும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்த ஒரு கலவை தான். நம்ம வீட்டில் தயாரிக்கிற சோப்பில் கொழுப்புக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு நம்ம காஸ்டிக் சோடாவை யூஸ் பண்ணுறோம். காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா விதமான கெமிக்கல் கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக அந்த ஃபினாயிலெல்லாம் தயாரித்து விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம மார்க்கெட்டில் வணிக ரீதியாக வர சோப்பில் பார்த்திங்கன்னா கொழுப்புக்காக பெரும்பாலும் தாவர எண்ணெய்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பாம் ஆயில் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சோப்பு அப்படின்னு சொல்லி வர சோப்பில் கூட முதல் பொருள் பாம் ஆயில் தான். தேங்காய் எண்ணெய் ரொம்ப குறைவான அளவு மட்டும்தான் சேர்க்குறாங்க. வணிக ரீதியிலான சோப்பில் தாவர எண்ணெய் தவிர நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸோட கெடுதல்களை பற்றி நம்ம வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். பாம் ஆயில் சோப்பில் கெடுதல்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்த்ததில் குறிப்பிட்ட கெடுதல் எதுவும் தெரிய வரல. ஆனால் பாம் ஆயில் உற்பத்திக்காக நிறைய காடுகள் அழிக்கப்பட்டு தோப்புகள் உருவாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்துச்சுன்னா பாம் ஆயில் சோப்புகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வீட்டு முறையில் தயாரிக்கப்படும் சோப்புகள் பெரும்பாலும் தேங்காய் எண்ணெயே பயன்படுகிறது. தேங்காய் எண்ணெய் தோலின் ஈரப்பதத்தை காப்பதற்கும் முகப்பருக்களை தவிர்ப்பதற்கும் தோல் சுருக்கங்களிலிருந்து நம்மை காப்பதற்கும் பயன்படுகிறது. சோப்பில் பயன்படுத்தப்படுற காஸ்டிக் சோடா ரொம்ப எச்சரிக்கையாக கையாளப்பட வேண்டிய ஒரு பொருள். இது தோலில் பட்டுச்சுன்னா அரிப்புகளை உண்டாக்குது. நீண்ட நேரம் சுவாசித்தா சுவாச கோளாறுகள் உருவாகும். அதனால் இந்த பொருளை போயிட்டு நம்ம சோப்பில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், சோப்பாக்குதல் முறையில் காஸ்டிக் சோடா வேறு ஒரு பொருளாக மாற்றப்படுது. அதனால் சோப்புனால் தோலில் ஏற்படும் பக்க விளைவுகள் ரொம்ப குறைவு தான். எல்லா வணிக ரீதியான சோப்புலேயும் காஸ்டிக் சோடா தான் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்டிக் சோடாவுக்கு பதிலாக சாம்பலை பயன்படுத்தி கூட நம்ம சோப்பு தயாரிக்கலாம். இப்போ வீட்லேயே சோப்பு எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காஸ்டிக் சோடா 1 பங்கு, தண்ணீர் 2.5 பங்கு, தேங்காய் எண்ணெய் 6.5 பங்கு. நான் இப்போ சொன்ன ரேஷியோ தேங்காய் எண்ணெய் சோப்புக்கு மட்டும்தான். நம்ம வேறு ஏதாவது எண்ணெய் பயன்படுத்துறதா இருந்துச்சுன்னா இந்த ரேஷியோ மாறுபடும். ஏன்னா எண்ணெயில் இருக்கிற கொழுப்போட அளவை பொறுத்து நம்ம சேர்த்துற காஸ்டிக் சோடாவோட அளவு மாறுபடும். இந்த காஸ்டிக் சோடாவை ரொம்ப பாதுகாப்பாக கையாள வேணும். தோலில் படக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாதவாறு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். முதல்ல பாத்திரத்தில் 2.5 மடங்கு தண்ணீர் எடுத்துக்கணும். அப்புறம் அதில் 1 மடங்கு காஸ்டிக் சோடாவை சேர்த்துக்கணும். காஸ்டிக் சோடா சேர்த்த உடனே தண்ணீர் ரொம்ப சூடாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷங்கள் நல்லா கலக்கணும். அப்படி கலக்கிட்டு இருக்கும்போது தண்ணீர் தோலில் படாதவாறு பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணீர் ரொம்ப சூடாக இருக்கும். 10 நிமிடங்களுக்கு அப்புறமா தண்ணீர் சூடு குறைஞ்சிருக்கும். பத்து நிமிடங்களுக்கு அப்புறமா தண்ணீர் சூடு குறைஞ்சிருக்கும். இப்போ 6.5 மடங்கு தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்கணும்.
இந்த கலவையை நன்றாக கலக்க வேண்டும். சுமார் 45 நிமிடங்களுக்கு பிறகு கலவை மாவு பதத்திற்கு வந்துடும். மாவு பதத்திற்கு வர வரைக்கும் நல்லா கலக்கிட்டே இருக்கணும். சில சமயம் மாவு பதத்திற்கு வரக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால் அது வரைக்கும் மாவு பதம் வர வரைக்கும் பொறுமையாக கலக்கணும். இப்போ இது கூட நம்ம வேறு ஃப்ளேவர்ஸ் ஏதாவது வேணும்னா உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு 10% மட்டும்தான் சேர்த்துக்கணும். நம்ம ஃப்ளேவரை என்னென்னலாம் சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அரைத்த வேப்பிலை, மறிக்கொழுந்து, கற்றாழை, சந்தனம், மஞ்சள், பூந்திக்கொட்டை இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் 10%க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் பூந்திக்கொட்டை சேர்க்கும்போது உங்களுக்கு சோப்புலேருந்து நுரை அதிகமாக கிடைக்கும். கரைசல் இப்போ மாவு பதத்துக்கு வந்துருச்சு. நான் வந்துட்டு இப்போ 10% கஸ்தூரி மஞ்சள் சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு மஞ்சள் நீரில் கரைச்சி வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்படி கரைச்சி சேர்க்கறனால கட்டி ஏற்படாமல் சீக்கிரமாக கரைஞ்சிரும். இது நல்லா கலங்குற வரைக்கும் கலக்கின பிறகு நான் வந்துட்டு மோல்டில் ஊற்றுறேன். இங்கே நான் பேப்பர் கப்பை மோல்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதை சுமார் 6 முதல் 7 மணி நேரம் வரை வச்சுருந்தோன்னா கரைசல் திடமாகி சோப்பு உருவாகிடும். இப்போ நம்ம கப்பிலேருந்து சோப்பை தனியாக பிரித்து எடுத்துடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்டிக் சோடாவோட மூலக்கூறு மாறின காட்டி நம்மளுக்கு எதனால் எந்த பக்க விளைவுகளும் இருக்காது. இருந்தாலும் வினை புரியாத காஸ்டிக் சோடா ஏதாவது இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால இந்த சோப்பை 1 மாதம் வரைக்கும் நம்ம காற்று படுற ஒரு இடத்துல வச்சுருந்து அதுக்கப்புறமா பயன்படுத்தலாம். இந்த சோப்பு வந்து நல்லா உங்களுக்கு நுரை கொடுக்கும். அதனால் நீங்கள் நுரைக்கிறதுக்காக வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ பார்க்குறது நாங்கள் போன முறை தயாரித்த சோப்புலேருந்து வர நுரை தான். உங்களுக்கு இன்னும் நுரை அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம பூந்திக்கொட்டை யூஸ் பண்ணியிருந்தோன்னா இன்னும் அதிகமாக நம்மளுக்கு நுரை கிடச்சிருக்கும். சோப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 730 கிராம் சோப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இதோட அடக்க விலை வந்துட்டு தோராயமாக 150 ரூபாய். அதனால் 100 கிராம் சோப்போட விலை வந்துட்டு சுமார் 20 ரூபாய் நம்மளுக்கு வருது.